இதே சிஎம் தானே அன்னைக்கு சொன்னது. இதே சிஎம் இத்தனை நாள் நாங்க எத்தனை போராட்டம் பண்றோம் தெரியுமா? ரிப்பன் பில்டிங்ல பண்ணோம், கலெக்டர் ஆபீஸ்ல பண்ணோம், எல்லா இடத்துலயும் பண்ணோம். அப்படி வெளியில போக கூடாது, உடனே அரெஸ்ட் பண்ணி பஸ்ல போய் ஏத்திடுவாங்க. சத்தத்துல ஒரு நாள் எல்லாம் இருந்தோம். போன சனிக்கிழமை ஃபுல்லா நைட்டு 12 மணி வரைக்கும் லேடிஸ் இருந்தோம். போலீஸ்காரங்களை வச்சு அப்படி விரட்டினாங்க. ஒரு லேடிஸ் 2 மணிக்கு வீட்டுக்கு போனோம். இந்த முதலமைச்சர் மகளிருக்கு இது பண்ற அது பண்ற எது பண்றேன்றாரு. பஸ் விட்ட அதை விட்ட நாங்க இதெல்லாம் கேட்டோமா? கேட்கலையே. எங்களுக்கு பஸ் தேவையில்லையே. 10 ரூபா கொடுத்தா நாங்க பஸ் ஏறி போறோம். மகளிர் உதவி தேவை 1000 ரூபாய் கொடுத்துற ஒரு குடும்பம் பண்ணிட முடியுமா? மகளிருக்கு இது செய்யற அதை செய்யற மகளிர் தொகை கொடுக்கறன்றாரு. எது கொடுத்த இதுவே இல்ல. மகளிருக்கு அடித்தட்டு மக்கள் கீழே குப்பை அல்றவங்க. நாங்க ஒன்னும் பெரிய ஆபீசர் இல்ல உள்ள போய் கையெழுத்து போட்டு வர்றதுக்கு. குப்பை அல்றாங்க, லோடு தள்ளுறாங்க, வண்டி தள்ளுறாங்க, சேத்துல கை வச்சாங்க. 15 வருஷமா சேத்துல கை வைக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கறது இதுதானா? 15 வருஷம் உங்க தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு வெள்ளத்துக்கு போறதா? கவர்மெண்ட் ஆசிரியர்கள் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அவங்களுக்கு 2500 பேருக்கு இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் உள்ள உட்காந்து சம்பாதிக்கிறவங்க. அப்ப இவங்களோட நிலைமை என்ன? காலையில 6 மணிக்கு போயிட்டு குப்பை அல்றாங்க. அதுல பீ இருந்தாலும் எது இருந்தாலும் கிடையாது. நாப்கின் இருந்தா கூட கை வச்சு அல்றாங்க இந்த மக்கள். இவங்களுக்கு எதுவும் பண்ணாத முதலமைச்சர். டீச்சர்ஸ்க்கு எல்லாம் அவ்வளவு பண்றீங்களே, அப்ப அவங்கதான் மனுஷங்களா? இவங்களா மனுஷங்க யாரும் கிடையாதா? 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. அவங்களுக்கு நீங்க ஆர்டர் போட்டிருக்கீங்க. 2500 பேருக்கு ஆர்டர் காப்பி கொடுத்துருக்காரு. அந்த கல்வித்துறை அமைச்சர் பண்ணலாம். ஆனா எங்க துறை அமைச்சர் பண்ண மாட்டாரு. அத எங்க அந்த அமைச்சர்லாம் எங்க போனாங்க? 5 வருஷமா இந்த பிரச்சனை